வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் திராவிட மாடல் 2.0 அமைய திமுக இளைஞர் அணி கடுமையாக உழைக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. உண்மையை நிலைநிறுத்தி பாஜக அரசை இந்தியாவிலிருந்து அகற்றுவோம் என தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி. பாஜகவுடன் தேர்தல் ஆணையம் இணைந்து செயல்படுகிறது என காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. இந்திய ராணுவம் தாக்கினால் பதிலடி தர தயார். பாகிஸ்தான் முப்படை தளபதி அசீம் முனீர் எச்சரிக்கை. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் திராவிட மாடல் 2.0 அமைய திமுக இளைஞர் அணி கடுமையாக உழைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பாம்பாடியில் உள்ள கலைஞர் திடலில் திமுக இளைஞர் அணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசிய போது, பாஜகவிற்கு எதிராக கொள்கை ரீதியாக திமுக வெற்றி பெற்று வருகிறது என்றும், தமிழ்நாட்டை பார்த்தாலே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு எரிச்சல் வருகிறது என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், அன்போடு வந்தால் அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தால் அடிபணிய மாட்டோம் என்று தெரிவித்தார். இதையடுத்து அரசியலில் சொகுசு பார்க்க வேண்டாம் எனவும், கடுமையாக உழைத்தால் மட்டுமே இடம் கிடைக்கும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் தமிழகத்தில் திராவிட மாடல் 2.0 அமைய திமுக இளைஞர் அணி கடுமையாக உழைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். உண்மையை நிலைநிறுத்தி பாஜக அரசை இந்தியாவிலிருந்து அகற்றுவோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது ராகுல் காந்தி பேசிய போது, வாக்கு திருட்டு குறித்த தனது குற்றச்சாட்டுகளுக்காக நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடுங்கும் கைகளுடன் தேர்தல் ஆணையத்துக்காக அவர் விளக்கம் அளித்ததாக கூறினார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, பீகார் தேர்தலின் போது பெண்களின் வங்கிக் கணக்குகளில் தலா 10,000 ரூபாய் பாஜக கூட்டணி அரசால் செலுத்தப்பட்டது என்றும், இதுகுறித்து தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் உண்மையை நிலைநிறுத்தி நரேந்திர மோடி, அமித்ஷா மற்றும் RSS அரசாங்கத்தை இந்தியாவில் இருந்து அகற்றுவோம் என்று தெரிவித்தார். இந்திய ராணுவம் தாக்கினால் பதிலடி தர பாகிஸ்தான் ராணுவம் தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் முப்படை தளபதி அசீம் முனீர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாகிஸ்தான் முப்படை தளபதி அசீம் முனீர் கைபர் பக்துங்க்வா மாகாணத்தில் உள்ள ராணுவ அகாடமியில் நடைபெற்ற அணிவகுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பாகிஸ்தானின் எல்லை பாதுகாப்புக்கு சவாலாக இருக்கும் எந்த வெளிப்புற சக்தியையும் முறியடிக்க படைகள் தயாராக உள்ளது என்றார். இதைத் தொடர்ந்து தெஹ்ரீக்-இ-தலிபான் பாகிஸ்தான் மற்றும் பலுசிஸ்தான் பிரிவினைவாத குழுக்களுக்கு எதிராக ராணுவம் கடுமையாக நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன என்றும், அமைதியை நிலைநாட்டுவது ராணுவத்தின் கடமை என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அசீம் முனீர், பயங்கரவாதத்தை வேரோடு அழிப்பதே ராணுவத்தின் முதன்மையான இலக்கு என்றும், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பில் பாகிஸ்தான் ஒரு கடினமான காலகட்டத்தை கடந்து மீண்டு வரும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் இந்தியாவுடன் நிலவும் பதற்றங்கள் குறித்து பேசிய அசீம் முனீர், இந்திய ராணுவம் தாக்கினால் பதிலடி தர பாகிஸ்தான் ராணுவம் தயாராக இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள தர்மசாலாவில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதைத் தொடர்ந்து முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்களில் 117 ரன்கள் அடித்த நிலையில் ஆல் அவுட் ஆனது. இதில் அதிகபட்சமாக கேப்டன் மார்க்கரம் 61 ரன்கள் சேர்த்தார். இந்திய அணியின் பந்து வீச்சு தரப்பில் அதிகபட்சமாக ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 120 ரன்கள் சேர்த்து தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தியது. இதில் இந்திய அணியின் பேட்டிங்கில் அதிகபட்சமாக
அபிஷேக் சர்மா 35 ரன்களும் சுப்மன் கில் 28 ரன்களும் எடுத்து வெற்றிக்கு வழிவகை செய்தனர். மேலும் இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கின்றது. சேலம் விமான நிலைய விரிவாக்கம் சாயப்பட்டறை வேண்டாம் என்று சேலம் வந்த முதலமைச்சரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் சேலம் விமான நிலையம் வந்தார். அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், ராஜேந்திரன், சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆகியோர் வரவேற்றனர். அப்போது சேலம் மாவட்ட விவசாயிகள் நீர்வள பாதுகாப்பு இயக்கத்தினர் சேலம் விமான நிலைய விரிவாக்கம் வேண்டாம், சாயப்பட்டறைகள் வேண்டாம் என்று முதலமைச்சரிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். நீர்வள பாதுகாப்பு இயக்க நிர்வாகி மூர்த்தி கூறும்போது, சாயப்பட்டறை திட்டத்தால் சுற்றியுள்ள 20 கிராமங்களில் நீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படும். இது குறித்து நாங்கள் தயார் செய்த அறிக்கையை முதலமைச்சரிடம் கொடுத்துள்ளோம். எங்களை அழைத்து பேசவும் முதலமைச்சரிடம் தெரிவித்து உள்ளோம் என்றார். தொடர்ந்து விவசாயி சுகுமார் கூறும்போது, சேலம் விமான நிலையம் விரிவாக்கத்தால் காமலாபுரம், பொட்டியாபுரம், தும்பிப்பாடி, சிக்கனம்பட்டி ஆகிய கிராம விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்றது. சேலம் விமான நிலையத்தை இரும்பாலை அல்லது டால்மியா போடு பகுதிகளில் அமைக்க வேண்டும் என்றார். இந்த சாயப்பட்டறை வர்றதுனால எங்களோட ஒட்டுமொத்த விவசாயம் அண்டு பள்ளி குழந்தைகள் அங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் பாதிப்புக்கு உண்டான மாதிரி இருக்குது. முதல்வரை அவர்களை சந்திச்சு இன்னைக்கு மனு கொடுத்திருக்கிறோம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மங்களூரில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 604 பேருக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் கணேசன் வழங்கினார். திட்டக்குடி அருகே மங்களூரில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தனியார் நிறுவனங்கள் சார்பில் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 604 பேருக்கு தொழிலாளர் நலத்துறை செயலாளர் வீர ராகவராவ், வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை இயக்குநர் பழனி, கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் அமைச்சர் கணேசன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் கணேசன், கடலூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமல் நடத்தப்பட்டதில் 2043 இளைஞர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை மண்டல இணை இயக்குநர் அருணகிரி, இணை இயக்குநர் மீனாட்சி, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் சாய்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்சியில் கிறிஸ்தவ பறையர் இன உரிமை மாநாட்டில் தமிழக அமைச்சர்கள் கே.என். நேரு, அன்பில் மகேஷ் ஆகியோர் பங்கேற்றனர். வெள்ளாமை இயக்கம் நடத்தும் திருச்சி கிறிஸ்தவ பறையர்களின் உரிமை மாநாடு துணைத் தலைவர் வேளாங்கண்ணி வழக்கறிஞர் ஆரோக்கியநாதன் ஆகியோர் தலைமையில் மேலப்புத்தூர் தூய மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த மாநாட்டில் கிறிஸ்துவ பறையர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குதல், கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் மேம்பட வழிவகை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த மாநாட்டில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி தலைவர் குடந்தை அரசன், மக்கள் தேசம் கட்சி தலைவர் ஆசை தம்பி, அந்தோணி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருகே பாழாகி போன துணை சுகாதார நிலையத்தை சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். ஷோலிங்கர் அடுத்த கூடலூரில் 15 ஆண்டுகளுக்கு முன் துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு வந்து உள்ளது. இந்த துணை சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு மாதாந்திர பரிசோதனை செய்வதுடன் காய்ச்சல் உள்ளிட்டவற்றுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த துணை சுகாதார நிலையம் முறையான பராமரிப்பு இல்லாததால் பக்கவாட்டு சுவரும் மேற்கூரையும் இடிந்து விழுந்து பாழாக்கி உள்ளது. சுவர் இடுக்குகளில் மரங்களும் செடிகளும் முளைத்து கட்டடம் முழுவதும் பாழடைந்து காணப்படுகின்றது. இந்நிலையில் பழைய துணை சுகாதார நிலைய கட்டடத்தை முழுமையாக இடித்து அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டி மீண்டும் மருத்துவ சேவையை தொடங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாகன பதிவு சான்றிதழை நேரில் வழங்கும் முறையையும் பின்பற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நலன் மாநில கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நலம் மாநில கூட்டமைப்பின் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்டோ கன்ஸ்டன்ட் மற்றும் டீலர் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சங்கத்தின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் மணிகண்டன், ராதாகிருஷ்ணன், முருகேஷ் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய சிவகுமார்,
வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருந்து வாகன பதிவு புத்தகம் அஞ்சலில் அனுப்புவதால் பெரும் சிக்கல்களை வாகன வியாபாரிகள் சந்தித்து வருவதாக தெரிவித்தனர். இந்த விதிமுறைகளை செயல்படுத்திய அண்டை மாநிலங்கள் இதற்கு விலக்கு அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். வாகன பதிவு ஆவணங்களை நேரில் வழங்குவது தொடர்பான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். கிட்டத்தட்ட 9 வருஷம் சிறந்த முறையில் வாகன வணிகத்தை தமிழகம் முழுவதும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் கோட்டை முதல் குமரி வரை 15,000 உறுப்பினரை கொண்டது 1 லட்சம் குடும்பங்கள் இந்த பழைய வாகனங்களை வாங்கி விற்பனை செய்து வருகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பிலாவிடுதி ஊராட்சி அம்மானிப்பட்டில் 4 மாதங்களாக குடிநீர் வராததை கண்டித்து பெண்கள் காலிக்குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரம்பக்குடி வட்டம் பிலாவிடுதி ஊராட்சி அம்மானிப்பட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆழ்குழாய் கிணறு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு பழுதடைந்தது. அதன் பிறகு குடிநீரின்றி பொதுமக்கள் அவதியுற்று வருகின்றனர். சிறிய தொட்டி மலம் பொதுமக்கள் குடிநீர் பெற்று வந்த நிலையில் அதுவும் பழுதடைந்து உள்ளது. இந்நிலையில் ஆழ்குழாய் கிணற்றை சீரமைக்க கோரி பெண்கள் காலிக்குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தண்ணி வாங்கிட்டு இருப்போம், அதுவும் இப்போ சீர்கட்டு போச்சு. எங்களுக்கு தண்ணி ரொம்ப தடுமாற்றமாக இருக்குது. நாங்கள் அன்றாட கூலி வேலைக்கு தான் போகிறோம். இந்த தண்ணி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்னென்னாக்கா, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. எங்களுக்கு தண்ணி வேணும். நீங்கள் இதை இந்த ஆட்சியில் உள்ளவங்க இதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு தண்ணீர் வழங்கணும். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே இலங்கைக்கு கடத்தவிருந்த 150 கிலோ கஞ்சாவை கடலோர பாதுகாப்பு காவல்துறையினர் பறிமுதல் செய்ததுடன் ஒருவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே முள்ளிமுனை கடல் வழியாக இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்த இருப்பதாக கடலோர பாதுகாப்பு குழும நுண்ணறிவு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலர் இளையராஜா, ஆய்வாளர் ஜான்சிராணி தலைமையில் போலீசார் முள்ளிமுனையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த ஊர் காளிக்கோவில் அருகில் உள்ள முகத்வாரத்தில் சந்தேகத்துக்கு இடமாக நின்றவர்கள் தப்பி ஓடினர். அதனைத் தொடர்ந்து அந்த இடத்தை சோதனை செய்த போது அங்கே 150 கிலோ கஞ்சா பண்டல்கள் இருந்தது தெரிய வந்தது. அதனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அங்கு சந்தேகப்படும்படி சென்று கொண்டிருந்த தூண்டு கருப்பு என்பவரை பிடித்து விசாரித்தனர். தப்பி ஓடிய கடத்தல்காரர்களை தேடி வருகின்றனர். கோவையிலிருந்து களியக்காவிளை நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அருகே சாலை நடுத்தடுப்பில் மோதியது. கோவையில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளைக்கு தனியார் பேருந்து வந்து கொண்டிருந்தது. தோவாளை அருகே குமரன்புதூரில் சாலை நடுத்தடுப்பில் மோதிய பேருந்து குப்புற கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 22 பயணிகளில் 3 பெண்கள், 1 சிறுமி உட்பட 4 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. மற்றவர்கள் சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். காயமடைந்த அனைவரும் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இந்த விபத்தால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆரல்வாய்மொழி காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு போக்குவரத்தை சீர் செய்தனர். பெங்களூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்ற சேலம் மாவட்டம் ஆத்தூர் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையத்தில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ கலை சிலம்ப தற்காப்பு பயிற்சி கூடத்தில் பயின்ற மாணவ மாணவிகள் பெங்களூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் பங்கேற்றனர். இந்த போட்டியில் ஆத்தூர் மாணவ மாணவிகள் ஒற்றைத்தடி இரட்டைத்தடி பிரிவில் தேசிய அளவில் முதல் 2 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்று ஊர் திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ஆத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் சக்திவேல் சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இதில் தற்காப்பு கலைக்கூட பயிற்சி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் பிறந்தநாளையொட்டி அமமுக சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கோவில்பட்டி காந்தி மைதானம் முன்பு தொடங்கிய போட்டியை அமமுக துணை பொதுச் செயலாளர் மணிக்க ராஜா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இதில் 17 வயதிற்கு மேல் நடைபெற்ற போட்டியில் ஆண்கள் பிரிவில் புதுக்கோட்டையை சேர்ந்த லட்சுமணன் கோவிந்தன் முதலிடம் பிடித்தார். பெண்கள் பிரிவில் சேலம் மாவட்டம் எடப்பாடியை சேர்ந்த லதா என்பவர் முதலிடம் பிடித்தார்.
ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் முதலிடம் பிடித்த இருவருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. 5 பிரிவுகளில் முதல் 10 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சேரை சாரநாத பெருமாள் ஆலயத்தில் தேர் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதுமான திருச்சேரை சாரநாத பெருமாள் ஆலயத்தின் தேர் 1,19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டது. 22 அடி உயரமும் 120 டன் எடையும் கொண்ட இந்த தேர் எதிர்வரும் தைப்பூசத்தன்று அலங்காரம் செய்யப்பட்டு வடம் பிடிக்க உள்ளது. அதை முன்னிட்டு அந்த தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. தேர் வெள்ளோட்டத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வடம் பிடித்து தொடக்கி வைத்தார். இதில் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர். ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப பக்த ஜனசபா சார்பில் 15ஆம் ஆண்டு ஸ்ரீ சவர்மதாசா திருவிளக்கு பூஜை மற்றும் லட்சார்ச்சனை மகா அன்னதானம் நடைபெற்றது. சென்னை மடிப்பாக்கத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப பக்த ஜனசபா சார்பில் 15ஆம் ஆண்டு ஸ்ரீ சவர்மதாசா திருவிளக்கு பூஜை மற்றும் லட்சார்ச்சனை மகா அன்னதானம் நடைபெற்றது. இதில் காலை கணபதி ஓமம் தொடங்கிய ஐயப்பனுக்கு மலர் பூஜை செய்தனர். மடிப்பாக்கம் முருகன் கோவிலில் இருந்து ஐயப்பனை அலங்கரித்து வீதி வீதியாக வலம் வந்து பக்த கோடிகளுக்கு காட்சி அளித்தார். அதனைத் தொடர்ந்து லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதில் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஐயப்பனை தரிசித்தனர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை குருசாமி, ஹரிஷ் மற்றும் விழா குழுவினர்கள் கலந்து கொண்டு பூஜையை சிறப்பித்தனர். தாங்கும் கரங்கள் கல்வி மற்றும் சமூக நல மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பில் கிறிஸ்துமஸ் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. பொன்னேரியில் தாங்கும் கரங்கள் கல்வி மற்றும் சமூக நல மேம்பாட்டு அறக்கட்டளை பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றது. இந்நிலையில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு நிறுவன தலைவர் தானுவேல் ஏற்பாட்டில் கிறிஸ்துமஸ் விழா பொன்னேரி தனியார் திருமண மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக ராஜேஷ், ஏசுதாஸ், பீட்டர் சிவகுமார், பாஸ்டர் லாரன்ஸ், பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு 300க்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு அரிசி, மளிகை பொருட்கள், புத்தாடைகள், மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, உணவு ஆகியவற்றை வழங்கினர். விழாவில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கிறிஸ்துமஸ் தாத்தா நடனமாடி அனைவரையும் மகிழ்வித்தார். பின்னர் சேவை பணியில் ஈடுபட்டவர்களுக்கு அன்னை தெரசா சமூக சேவகர் பாராட்டு சான்றிதழும் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மிகவும் அரிதாக காணப்படக்கூடிய கருஞ்சிறுத்தையை சுற்றுலா பயணிகள் படம் பிடித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வரும் நிலையில் 70% மேலாக வனப்பகுதிகள் உள்ளது. இந்நிலையில் கொடைக்கானல் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் உள்ள காட்டெருமை, யானைகள், காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் தற்போது சர்வ சாதாரணமாக நகர்பகுதிகளிலேயே உலா வருகின்றது. இந்நிலையில் திருநெல்வேலியிலிருந்து நண்பர்களுடன் காரில் சுற்றுலா வந்த சிலர் கொடைக்கானல் பேரிஜம் வனப்பகுதிக்கு சென்றனர். அவர்கள் வனப்பகுதியை வீடியோ எடுத்தவாறு சென்றபோது கருஞ்சிறுத்தை ஒன்று சாலையில் ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்தில் தாவக்கூடிய காட்சிகளை படமாக்கினர். தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றது. வீடியோ காட்சியில் 10 அடியை ஒரே நேரத்தில் கருஞ்சிறுத்தை தாண்டியது தெரிய வருகின்றது. மத்திய அரசின் இளையோர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் கரூரில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. கரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் கரூர் மாவட்ட அளவில் மை பாரத் எனப்படும் மத்திய அரசின் இளையோர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் வாலிபால், கயிறு இழுத்தல், ஓட்டப்பந்தயம், சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளில் 15 வயது முதல் 29 வயது வரையிலான இளைஞர்கள், இளம்பெண்கள் பங்கேற்று விளையாடினர். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு மாவட்ட இளையோர் அலுவலக அலுவலர் ஜோயல் பிரபாகர் தலைமை தாங்கினார். இதில் மை பாரத் ஆலோசனை குழு உறுப்பினர் வெங்கடாச்சலம், கணக்கு மற்றும் நிகழ்ச்சி உதவியாளர் கணேசன், தேசிய இளைஞர் தன்னார்வலர் சந்தோஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள், போட்டியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகள், பதக்கம், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது.
தமிழ் இருக்கும் வரை கம்பர் புகழ் நிலைத்து நிற்கும் என்று வாலாஜாப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற கம்பன் கழகத்தின் 11ஆம் ஆண்டு விழாவில் வேலூர் VIT பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் பெருமிதம் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை பகுதியில் கம்பன் கழகத்தின் 11ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு கழகத்தின் தலைவர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார். திருப்பத்தூர் கம்பன் கழக மூத்த நிர்வாகி ரத்ன நடராஜன், பெங்களூரை சேர்ந்த மென்பொருள் நிறுவன முதன்மை செயல் அதிகாரி ராமேஷ் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக வேலூர் VIT பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது தமிழ்நாட்டில் முதலாவதாக உருவாக்கப்பட்ட வாலாஜா நகரமன்றத்தில் கம்பன் கழகம் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருவது மகிழ்ச்சியாக உள்ளது எனவும் 2018ஆம் ஆண்டு தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி நடத்தி வருகின்றோம் எனவும், ஆனால் கிபி 12ஆம் நூற்றாண்டிலேயே தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் கம்பர் என்றும், வடமொழியில் வால்மீகி இயற்றிய ராமாயணத்தை தமிழ் பண்பாட்டு மொழிக்கு ஏற்றாற்போல் பெருமை சேர்க்கும் வகையில் ராமாயணத்தை இயற்றியவர் கம்பர் என்றும், தமிழ் மொழிக்கென்று தனித்துவம் உள்ளது என்றும் VIT பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் பெருமிதம் தெரிவித்தார். கேரளாவில் ஒரே ஒரு மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியதற்கு இந்தியாவையே கைப்பற்றியது போல பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் என்று கரூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கரூர் சுங்ககேட் பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கரூரை அடுத்த வெண்ணெய்மலை பகுதியில் கோவில் இனாம் நிலங்களில் பல வருடங்களுக்கு முன்பு குடியிருந்து வரும் பொதுமக்களின் வீடுகளை கோவில் நிலம் என கூறி சீல் வைப்பதாகவும் ஜப்தி செய்யும் நடவடிக்கையையும் தமிழக அரசு கைவிட வேண்டும் எனவும், வாழ்வாதாரத்தையும் வாழ்வுரிமையையும் பாதுகாப்பதற்குத்தான் நீதிமன்றமும் அரசும் உள்ளது என்றும், வரும் 18ஆம் தேதி குடியிருப்பு வீடுகளுக்கு இந்து அறநிலையத்துறை சீல் வைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்றும், இந்த பிரச்சனையை தமிழக அரசு உயர்நீதிமன்றத்திலோ உச்சநீதிமன்றத்திலோ முறையிட்டு சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். கைப்பற்றிட்ட மாதிரி எல்லா ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் ஆகா ஓகோன்னு சொல்லி பெரிய கொண்டாட்டங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 2வது இடத்துக்கு வந்திருக்கிற காங்கிரஸுக்கும் முதலிடத்தில் வந்திருக்கிற காங்கிரஸுக்கும் UDFக்கும் LDFக்கும் 2% வாக்குகள் தான் வித்தியாசம். எப்போதுமே அந்த 1% வாக்கு வித்தியாசம் தான் நாங்கள் வரோம் அல்லது அவங்க வர்றாங்க. இது ஒன்றும் பெரிய சரிவெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தமிழக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி சங்கங்களின் மாவட்ட செயலாளர் பாலமுருகன் மற்றும் ஸ்ரீதர் ஆகியோர் தலைமையில் தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஒப்பந்த முறையை கைவிட வேண்டும், காலமுறை ஊதியத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், கால வரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பை உடனடியாக விடுவிக்க வேண்டும், இடைநிலை ஆசிரியர்கள், உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குநர்களுக்கு மத்திய அரசிற்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தஞ்சையில் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் கார்த்திகை கடைஞாயிறு தீர்த்தவாரி சூரிய புஷ்கரணியில் கோலாகலமாக நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெள்ளி ரிஷப வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலா நடைபெற்றது. மதியம் 1:30 மணிக்கு பஞ்சமூர்த்திகள் சூரிய புஷ்கரணி முன்பு அமைக்கப்பட்டிருந்த அலங்கார பந்தலில் எழுந்தருளினர். அஸ்திர தேவருக்கு சூரிய புஷ்கரணியில் அபிஷேகங்கள் நடைபெற்றது. சூரிய புஷ்கரணியில் தீர்த்தவாரி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
அப்போது குளத்தின் 4 புறமும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூரிய புஷ்கரணியில் இறங்கி புனித நீராடி வழிபட்டனர். பின்னர் பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கம் மற்றும் எல்சி மருத்துவமனை இணைந்து இலவச எண்டோஸ்கோபி பரிசோதனை முகாம் நடைபெற்றது. கோவை ரத்தனபுரி பகுதியில் மருத்துவர் ராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமை தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபி மற்றும் திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர். அப்போது முகமது ரபி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பல்சமய நல்லுறவு இயக்கம் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் தொடர்ந்து பல்வேறு சமுதாய நல பணிகளை செய்து வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த 4.5 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் அமைதியை கெடுத்து அரசியல் செய்ய நினைக்கும் பாஜகவின் கனவு ஒருபோதும் நடக்காது என தெரிவித்த அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்று தமிழக முதல்வராக மு.க.ஸ்டாலின் மீண்டும் பொறுப்பேற்பது உறுதி என தெரிவித்தார். விருதாச்சலத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் சார்பில் கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் சார்பில் கோரிக்கை மாநாடு மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் அரசு பணியாளர் சங்கத்தினர், நாம் தமிழர் கட்சியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காவேரிப்பாக்கத்தில் மாவட்ட தேமுதிக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பேரூராட்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தேமுதிக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் காசிநாதன் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் அசோகன், மாவட்ட துணை செயலாளர்கள் தினேஷ்குமார், ரவி, பிரபாகரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். வடக்கு ஒன்றிய செயலாளர் குணா அனைவரையும் வரவேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில கழக பொறியாளர் ஸ்ரீதர், முன்னாள் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு குரு பூஜை நிகழ்வை மற்றும் ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற உள்ள மக்கள் உரிமை மீட்பு மாநில மாநாடு 2.0 குறித்தும் விவாதிக்கப்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதியில் ஏதேனும் 2 தொகுதிகளை தலைமை கழகத்திடம் கேட்டு பெறுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் திராவிட மாடல் 2.0 அமைய திமுக இளைஞர் அணி கடுமையாக உழைக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. உண்மையை நிலைநிறுத்தி பாஜக அரசை இந்தியாவிலிருந்து அகற்றுவோம் என தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி. பாஜகவுடன் தேர்தல் ஆணையம் இணைந்து செயல்படுகிறது என காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. இந்திய ராணுவம் தாக்கினால் பதிலடி தர தயார். பாகிஸ்தான் முப்படை தளபதி அசிம் முனீர் எச்சரிக்கை. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.